விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு பதிவு பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தை அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது ஏற்படுது. ஸோ அந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா காணப்படும். அந்த ஒரு மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது குறித்து தான். இந்த அமாவாசையை பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களால் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தை அமாவாசையானது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமாவாசையாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்பாகும். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கிய பொருட்களை தானம் கொடுப்பது மிக மிக சிறந்தது. இந்த ஒரு 3 பொருட்களை நீங்கள் தானம் செய்வதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு 3 பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுது தானம் தர வேண்டும், யாருக்காக இந்த ஒரு பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தானம் தரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களினுடைய பலன்களும் எப்படி இருக்க போகுது, இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த அமாவாசையின் போது எந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது குறித்தும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தை அமாவாசையானது எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது நிகழ இருக்கிறது. தை அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. அதோடு நம்மளுடைய ஆன்மீக பலங்களும் அதிகரிக்கும். இந்த தை அமாவாசை என்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும், என்னென்ன தானம் செய்ய வேண்டும், எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களினுடைய ஆசியை பரிபூரணமாக பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானதாகும். அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பார்கள். எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும். அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு. தர்ப்பண காரியங்கள் செய்யக்கூடிய அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட வேண்டும். இது அவர்களுடைய திருப்தி அடைய செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நம்மளுடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கி உங்களுக்கு நன்மைகளானது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் இந்த தை அமாவாசையின் போது செய்துக்கோங்க. இந்த தை அமாவாசையின் போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையின் சூப்பரான காலகட்டமாக இதை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். எடுத்த காரியங்களில் எல்லாமே உங்களுக்கு நன்மையானதாக கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் தைரியமாகவும் நீங்கள் இறங்கலாம். ஏற்றுமதி சார்ந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் லாபங்கள் நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய பார்ட்னர்கள் பார்த்திங்கன்னா கிடைப்பார்கள். பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 3 முக்கிய அமைப்புகளை புதன் பகவான் பார்த்திங்கன்னா அலங்கரிக்க போகின்றார். சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இதனால் வரை பணியில் இருந்த தடைகளானது பார்த்திங்கன்னா நீங்குங்க. அரசு வேலைக்கு முயற்சிகளை செய்திருந்தவர்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது வெற்றியானது பார்த்திங்கன்னா பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனியார் நிறுவனத்திலும் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அமையுங்க. 5ஆம் இடத்தில் உள்ள புதன் லாபத்தை நோக்கி நகர்கிறார். இது சிறப்பான பலனையும் கொடுக்கும்.
ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் வேலையில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது புதிய உச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடுவார்கள். 5ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதனால வியாபாரிகளுக்கு சில வம்பு வழக்குகள் உருவாகக்கூடிய நிலைகளானது காணப்படும். இருப்பினும் புதன் கிரகத்தினுடைய அனுகூலத்தினால் அது கேதுவினுடைய ஆதிக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து வளமான லாபத்தை ஏற்படுத்தும். சுப காரியங்களானது நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொங்கும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக உள்ளது அப்படின்னு தான் சொல்லணுங்க. புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பஞ்சஸ்தானத்தை வந்து பார்க்க உள்ளார். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னே வந்து உறுதியாக சொல்லலாங்க. புதன் 3ஆம் இடத்தை பார்ப்பதனால வியாபாரத்தில் உங்களுடைய தகவல் தொடர்பு நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும். சிலருக்கு வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளானது உள்ளது. எனவே வருமான வரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. அதில் அதிக கவனங்களானது உங்களுக்கு தேவை. செவ்வாய் வந்து வக்ரமாக இருப்பதனால வாக்குஸ்தானத்தில் கவனங்களானது தேவை. எனவே இந்த ரிஷபராசி நேயர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது களை கட்டும். பிள்ளைகளால் அனுகூலங்களானது உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி அந்யோன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயங்களானது உண்டாகுங்க. பழுதான இருசக்கர வாகனங்களை நீங்கள் மாற்றிவிட்டு புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அதேபோல் தந்தை வழியில் சில சங்கடங்களானது ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது. தந்தையினுடைய உடல் நலனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியங்களானது தேவை. ஆன்மீக நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தருவார்கள். ஷேர் மூலமாக பணமானது வருவதற்கு வாய்ப்புகளானது உண்டு. அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் மாமனுடைய வழியில் சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும் என்றாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உணவு விஷயத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் நிர்வாகத்தினரினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் பாராட்டப்படும். சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவியும் செய்வீர்கள். அதேபோல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபங்களானது கிடைக்குங்க. பற்று வரவானது சுமூகமாகவே வந்து நடைபெறும். மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். மேலுமே உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். அதேபோல் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா இடத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமைகளானது அதிகரிக்கும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் அலைச்சலானது ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடிய காரியங்களானது முடியும். சக ஊழியர்கள் ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். அதேபோல் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையும் காட்டுவீர். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருடைய தூண்டுதலுக்கும் செவிசாய்க்காதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பண வசதிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டியபடி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க. பொருள் வளங்களானது உங்களுக்கு சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களானது தொடருங்க. தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கும். இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர். மேலும் பரிகாரமாக ரிஷபராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தின் போதே நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்து கொள்ள வேண்டும்.
முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள் செய்வது சிறந்தது. இந்த தானம் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள், தோஷங்கள், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுறையாக செய்த பாவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு தானம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அந்த ஒரு 3 பொருட்களை தானம் செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.